வணக்கம். இந்த பதிவு ஜப்பானில் எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 25, நான் ஒரு வெபினார் ஒன்று அட்டன் பண்ணேன். இந்த வெபினார் இந்த செயல்னு சொல்லி ஒரு ஃபோரம் இருக்காங்க. அவங்க தான் இதை வாரம் வாரம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சென்ற வாரம் நடந்த டாக் என்னென்னா, கௌரி சங்கர்னு ஒரு தமிழர் ஜப்பானில் கடந்த ஒரு 20 வருஷமாக இருக்கார். அவர் தன்னுடைய அனுபவங்களை ஜப்பானில் எந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டாக் கொடுத்துருந்தார். அதிலேருந்து ஒரு 10 பாயிண்ட் நான் எடுத்தேன். இதை நான் ரொம்ப முக்கியமானதாக நினைக்கிறேன். இது நம்முடைய இளைஞர்களுக்கு ப்ளஸ் வியாபாரிகளுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குன்றதுனால இந்த பதிவை போடுறேன். ஜப்பானில் இந்த பாப்புலேஷன் ஏஜிங், அதாவது வயசானவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, குழந்தை பெற்றுக்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிப்பாங்க, ஆனால் குழந்தை வேண்டான்னு இருக்காங்க. அது பேர் டபுள் இன்கம் நோ கிட்ஸ், DINK அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் அங்கே இருக்குது. அதனால் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லாமல் போகுது. குறிப்பாக எந்த இதில் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னா, நர்சிங், அப்புறம் இந்த ஹோட்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி துறைகளில் நல்லதொரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஜப்பானிய மொழி கற்றுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. அடுத்த வாய்ப்பு எதுலன்னா, ப்ளூ காலர் பாருங்கள், டிரைவர், இந்த மாதிரி ஒரு இதிலெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதில் அந்தளவுக்கு மொழியினுடைய முக்கியத்துவம் இல்லை. இருந்தாலும் ஓரளவு ஒர்க்கிங் நாலேஜ் நிச்சயமாக இருக்கணும். இப்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏதாவது படிக்க போகணுன்னா, ஜப்பானில் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் சொல்லித்தராங்க. முந்தி வெறுமனே ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும், இப்போ சயின்ஸ்லேயும் அவங்க அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மற்ற நாடுகளுக்கு போகிறாங்க. நம்ம பசங்க ஆஸ்திரேலியா, கனடா, US, UK போகிறவங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதுக்கு ஜப்பான் ஒரு நல்ல ஒரு மாற்றாக அமையும். ஜப்பானில் அவன் இருக்க கம்பெனியோட நம்ம வியாபாரம் பண்ணோன்னா, முதல்ல நமக்கு முக்கியமாக வேணுன்றது என்னென்னா பொறுமையாக டீல் பண்ணணும். அவங்க சட்டுன்னு தங்களுடைய சப்ளையரை மாற்றவே மாட்டாங்க. 20 வருஷம் 30 வருஷம்லாம் கூட ஒரே சப்ளையர்கிட்ட டீல் பண்ணுறது தான் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதை கிராக் பண்ணி உள்ளே போகணுன்னா ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. ஆனால் விடாமல் நம்ம முயற்சி பண்ணணும். நிச்சயமாக நம்ம அவங்ககிட்ட ஆர்டர் வாங்கி சப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொன்று முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவங்களுடைய கலாச்சாரம் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை அன்றைக்கி அவர் பகிர்ந்துக்கிட்டார். ஒரு ரோட்டில் ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங்க்கு இது போடுறாங்க. அந்த வரிகள் வெள்ளையாக போடுவாங்க இல்லையா, அது போடுறாங்க. போடும்போது 2 பக்கமும் கொஞ்சம் திக்காக போட்டு, அது காரணம் என்னென்னா, தண்ணி அங்கே தேங்காமல் போகணுன்றதுக்காக. ஆனால் அதில் அவங்களுக்கு ஒரு நிறைய சவால்கள் வந்ததுனால உடனே என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அதை மாற்றிட்டாங்க. அதாவது ஒன்று பண்ணுறாங்க, அப்படியே விட்டுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது, பார்க்குறாங்க, உடனே அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு கருத்து தான் அவங்களுடைய சமுதாயத்தில் எல்லா தரப்புலையும் பரவி இருக்குது. இன்னொன்று அவங்களுடைய கார்ப்பரேட் கல்ச்சர் எப்படின்னாக்கா, ஹைரார்க்கியல். இப்போ எடுத்தோன்னே நீங்கள் போய் GMகிட்ட பேச முடியாது. கீழே மேனேஜர் இருப்பார், அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பார், அவர் கீழே யாரார், இந்த மாதிரி தான் ஹைரார்க்கியில் தான் போகணும். என்ன தான் அவங்க இவ்வளோ தூரம் டெக்னாலஜிக்கலில் டெவலப் ஆகியிருந்தால் கூட, பேங்கிங்லலாம் இன்னும் கூட அவங்களால டெக்னாலஜி இன்னும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வரல. இப்போ நம்ம ஊரில் சட்டுன்னு இதெல்லாம் அனுப்புகிறோம் இல்லையா, அதாவது ஜிபே இந்த மாதிரிலாம் வேகமாக அனுப்புகிறோம், ஸ்கேனிங்லாம் பே பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னார். அப்புறம் விவசாயத்தை பார்த்திங்கன்னா, அந்த அந்நாட்டு அரசாங்கமே ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுறது அதிகமாக ஊக்குவிக்கிறாங்க. நிலங்கள் கூட தராங்க. நம்முடைய ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதிக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு அங்கே இருக்குது. ஜப்பானை நம்ம போய் அவங்களோட வியாபாரம் பண்ணுறதோ இல்லை வேலைக்கு போகிறதோ எப்படி நினைக்கிறோன்னா, நம்ம ஒரு இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம எவ்ரிடே நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம வளர்த்துக்கிட்டால் நான் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அது தவிர இன்னும் என்னுடைய அனுபவத்தில் ஜப்பான்காரங்களுடைய என்ன ஒரு இதுன்னா, ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் வேணும்னு சொன்னாங்களே வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட நேரில் பேசணும்னு நினைப்பாங்க. அது எனக்கு புதுசாக இருந்தது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோனில் பேசுவோம், என்ன தான் முக்கியமான ஏன் நேரில் போகணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க நேரில் பேசணும்னு நினைப்பாங்க. அது அவங்களுடைய கல்ச்சர். தேங்க்யூ.